Hi dear students, today we are going to see the next chapter, chapter 25, Government Schemes for Entrepreneurial Development, தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள். Government of India's support for innovation and entrepreneurship in India. தொழில் முனைவில் புதுமை புகுத்துவதில் இந்தியாவின் உதவி. The Government of India has undertaken several initiatives and instituted policy measures to foster a culture of innovation and entrepreneurship in the country. Job creation is a foremost challenge facing India, with a significant and unique demographic advantage. India, however, has potential to innovate, raise entrepreneurs, and create jobs for the benefit of the nation and the world. In the recent years, a wide spectrum of new programs and opportunities to nurture invention have been created by the Government of India across a number of sectors, namely agriculture, chemicals and fertilizer, finance, commerce and industry, communication and information technology, corporate affairs, culture, food processing, housing and urban poverty alleviation, and science and technology, etc. Finance, assistance, insurance, subsidy, training helps early stage tech start-up and business loans. Special incentives is provided to set up new enterprise for entrepreneurs. நாட்டின் புதுமை புகுத்துதல் மற்றும் தொழில் முனைவை வளர்ப்பதற்காக பல முயற்சிகளை இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு அதற்காக அந்த தொழிற்கொள்கைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த வேலை உருவாக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய முன்னணி சவாலாக இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்பு மற்றும் தனித்துவமான மக்கள் தொகை நலனுடன் இருப்பது இந்தியாவுக்கு நன்மை பயக்குது. அது எப்படி இருக்குது? தனி சிறப்பாகவும் தனித்துவமாகவும் அந்த மக்கள் தொகை நலனோட இருக்கக்கூடியது தான் அது நன்மையாக இருக்குது. இருந்தாலும் அந்த புதுமைப்படுத்தவும் அந்த தொழில் முனைவோர்களை மேம்படுத்தவும் தேசிய மற்றும் உலக நலனுக்காக அந்த வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் மகத்தான ஆற்றலை கொண்டிருக்கு. சமீபத்திய ஆண்டில் புதிய கடைபிடிப்புகளை வளர்ப்பதற்காக அந்த புதிய திட்டங்களையும் வாய்ப்புகளும் இந்த இந்திய அரசால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது விவசாயத்தில் ரசாயன உரங்கள், நிதி, வர்த்தகம் மற்றும் தொழில், தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், பெரு நிறுவன அலுவல்கள், கலாச்சாரம், உணவு பதப்படுத்துதல், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை போன்றவையா இருக்குது. ஸோ இந்த நிதி உதவி, இந்த காப்பீடு, மானியம், பயிற்சி, தொழில் தொடங்குறதுக்கு ஆரம்ப நிலையில் தொழில்நுட்பம், வணிக கடன்கள், சிறப்பு ஊக்கம் போன்றவற்றை புதிய தொழில் நிறுவனங்கள் அமைக்க தொழில் முனைவோருக்கு இது வழங்கப்படுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கவர்மெண்ட் Scheme for Entrepreneurial Development introduction. Then next, India's efforts at promoting entrepreneurship and innovations. தொழில் முனைவை மேம்படுத்துதல் மற்றும் புதுமை புனைதலுக்கான இந்தியாவின் முயற்சிகள். First one, Startup India. Startup India. Through the Startup India initiative, Government of India promotes entrepreneurship by mentoring, nurturing and facilitating startup throughout their life cycle. Since it launched in January 2016, the initiative has successfully given a head start to numerous aspiring entrepreneurs. A fund of funds has been created to help startups gain access to funding. இந்த தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு அந்த ஆலோசனை வழங்குவது, அதை வளர்ப்பது, ஆதரவு அளிப்பது
போன்ற நடவடிக்கைகள் மூலம் அவற்றை வளர்க்கும் திட்டத்தை 2016 ஜனவரி மாதம் துவங்கினாங்க. ஸோ அந்த துவங்க காலத்தில் முதலே பல தொழில் முனைவோர்கள் பலதரப்பட்ட தொழில் வினைகளை துவக்கி வெற்றி கண்டனர். அந்த நிதிகளுடைய நிதி என்ற நிதியின் மூலம் தொடக்க நிலையில் இந்த தொழில் வினைஞர்களுக்கு இந்த நிதி வசதி செய்து தரப்பட்டு வருது. என்ன பண்ணுது, ஆரம்பத்திலேருந்தே அது நிதி வசதி செய்து தரப்பட்டு வருது. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2016 அதை லான்ச் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்பு திட்டம். தி ஸ்கீம் இஸ் designed to transform India into a global design and manufacturing hub. The Make in India initiative was launched in September 2014. It came as a powerful call to India's citizens and business leaders and an invitation to promotional partners and investors around the world to centralize information about opportunities in India manufacturing sector. This has in turn helped procure investment, foster innovation, develop skills, protect intellectual property and build best-in-class manufacturing infrastructure. இந்தியாவில் இத்திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் பன்னாட்டு உற்பத்தி மையமாக மாற்ற உதவி செய்யப்பட்டு வருது. இந்த திட்டம் 2014 செப்டம்பரில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தில் பங்கேற்று இந்தியாவை பன்னாட்டு உற்பத்தி மையமாக மாற்ற இந்திய குடிமக்கள்கள், வியாபார தலைவர்கள், கூட்டாளிகள், விளையும் நபர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தற்போது இதன் விளைவாக அந்நிய முதலீடு, புதுமை புகுத்தல், திறன் வளர்ச்சி, அறிவுசார் சொத்து பாதுகாப்பு, உற்பத்தி கட்டமைப்பு மேம்பாடு போன்ற வளர்ச்சிசார் நடவடிக்கைகள் என்ன பண்ணாங்க, முழு வீச்சில் செயல்பட்டு வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், அடல் இன்னோவேஷன் மிஷன், AIM, அடல் புதுமை புகுத்தல் திட்டம். AIM is the Government of India's endeavor to promote a culture of innovation and entrepreneurship, and it serves as a platform for promotion of world-class innovation hubs, grand challenges, startup businesses, and other self-employment activities, particularly in technology-driven areas. இந்த பன்னாட்டு தரத்துக்கு இணக்கமான முறையில் புதுமையான பொருட்களை வடிவமைப்பது, அந்த தொழில் முனைவை முழு வீச்சில் ஊக்குவித்து அதை வளர்ப்பது என்ற முதன்மையான நோக்கத்தோட அந்த அடல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே தொழில்நுட்பம் அறியப்பெற்ற திட்டங்களுக்கு அதிக முன்னுரிமை தரப்படுகிறது. த நெக்ஸ்ட்டு, சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன், பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு. STEP. STEP was launched by the Government of India, Ministry of Women and Child Development to train women who have access to formal skill training facilities, especially in rural India. The Ministry of Skill Development and Entrepreneurship and NITI, National Institution for Transforming India, formally it is called as Planning Commission. Ayog recently redrafted the guideline of the 30-year-old initiative to adapt to present-day needs. The program empowers skills in several sectors such as agriculture, horticulture, food processing, handlooms, traditional craft like embroidery, travel and tourism, hospitality, computer and IT service.
அப்போ இந்த பெண்களுக்கான பயிற்சி வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஆதரவு தரக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மகளிருக்கு முறை சார்ந்த பயிற்சியை நல்ல நோக்கத்தோட மகளிர் மற்றும் சிறார் அமைச்சகம் இத்திட்டத்தை செயல்படுத்துது. அந்த தொழில்முறை மற்றும் ஆற்றல் மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் திட்டக்குழு இணைந்து இதுவரையில் இது குறித்து நடைமுறையில் 30 ஆண்டுகால வழிகாட்டல் நெறிமுறைகளை தற்கால தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து இந்த திட்டத்தின் மூலமாக வேளாண் துறை, பல வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், சுற்றுலா, பாரம்பரிய கைவினை கலைகள், விருந்தோம்பல், கணினி மற்றும் தகவல் தொடர்பு துறை போன்ற துறைகளில் துவங்கப்படக்கூடிய மகளிர் தொழில் முனைவோருக்கு பயிற்சி நல்கப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஜன்தான் ஆதார் மொபைல். ஜன்தன் ஆதார் மொபைல், JAM in short form. JAM for the first time is a technological intervention that enables direct transfer of subsidies to intended beneficiaries and therefore eliminates all intermediaries and leakage in the system, which has a potential impact on the lives of millions of Indian citizens. இந்த திட்டத்தின் மூலமாக பல அரசு திட்டங்களில் வரக்கூடிய பயனாளிகளுக்கு சேர வேண்டிய மானியத்தை சம்பந்தப்பட்ட துறை நேராக அவர்களுக்கு வழங்கும் நோக்கத்தில் அந்த பயனாளிகளை கட்டாயமாக வங்கியில் கணக்கு ஆரம்பிக்க கட்டாயப்படுத்தப்பட்டு அனைவர் பெயரிலும் வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு வருது. இதனால் அந்த பயனாளிகளுக்கு செல்ல வேண்டிய மானியத்தை சுரண்டி இடைத்தரகர்கள் அறவே அகற்றப்பட்டனர். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பயனாளிகள் இந்த மானிய தொகையை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வை பலப்படுத்தி கொள்ள முடியுது. தென் நெக்ஸ்ட்டு, டிஜிட்டல் இந்தியா, இலக்குமுறை இந்தியா. The Digital India initiative has been launched to modernize the Indian economy to make all government services available electronically. The initiative aims at transforming India into a digitally empowered society and knowledge economy with an universal access to goods and service. அதாவது இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்தியா, இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து அரசின் சேவைகளும் பயனாளிகளுக்கு மின்னணு முறையில் வழங்கப்பட்டு வருது. இதனால் இந்திய பொருளாதாரம் மின்னணு பொருளாதாரமாக மாறி வருது. இந்த உலகெங்கும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளை மக்கள் மின்னணு முறையில் பெற வகை செய்திட அறிவுசார் இந்திய பொருளாதாரம் மாறி வருது அப்படின்னு சொல்கிறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிகையாகாது. இது என்ன அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா. The next is Stand Up India. Stand Up India. It was launched in 2015. Stand Up India seeks to leverage institutional credit for the benefit of India's underprivileged. It aims at enabling economic participation of women entrepreneurs, scheduled caste and scheduled tribe, and share the benefit of Indian growth with the above mentioned categories. Towards this end, at least one woman and one individual from the SC or ST communities is granted loans between rupees 10 lakhs to rupees 1 crore to set up greenfield enterprise in manufacturing services or the trading sectors. இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பழங்குடியினருக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த மகளிருக்கும் இந்த நிருமக்கடன் வழங்கி அவர்களும் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் பலன் பெற்று அனுபவிக்க வகை செய்யும் நோக்கத்தோடு இந்த திட்டத்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழே துவங்கக்கூடிய உற்பத்தி, சேவை மற்றும் வியாபார வினைகளுக்கு
ரூபாய் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை மகளிருக்கு தொழில் முனைவோருக்கு தரப்படுகிறது. இந்த மகளிர் தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். அவங்க எப்படி இருக்கணும்? தாழ்த்தப்பட்டவங்களாவோ அல்லது பழங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்தவங்களாவோ இருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் TREAD. வணிகம் சார்ந்த தொழில்முறை உதவி மற்றும் வளர்ச்சி திட்டம். தி ஸ்கீம்ஸ் envisage to address the critical issue of access to credit among India's underprivileged women. The TREAD program enables credit availability to interested women through non-governmental organizations. As such, women can receive support of registered non-NGOs, அதாவது non-governmental organizations, in both assessing loan facilities and receiving counseling and training opportunities to kick-start proposed enterprises in order to provide pathways for women to take up non-farm activities. இந்த அரசு சாரா அமைப்புகளுடைய பதிவு செய்து கொண்ட நலிவுற்ற மகளிருக்கு கடன் தரக்கூடிய உன்னதமான திட்டம் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மகளிர் கடன் உதவி மட்டுமின்றி பயிற்சி ஆலோசனை பெறவும் முடியும். குறிப்பாக இந்த வேளாண் சாராத திட்டங்களுக்கு இந்த திட்டத்தில் உதவி வழங்கப்படுது. ஸோ யாருக்கு? வேளாண்மை சாராத இவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உதவி கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு, பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் திட்டம். A flagship innovative of the Ministry of Skill Development and Entrepreneurship. This is a skill certification initiative which aims to train youth in industry relevant skills to enhance employment opportunities for livelihood creation and employability. இந்த திட்டத்தின் கீழே தேசிய திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தொழில் சார்ந்த திறமை, ஆற்றல் மற்றும் திறனை மேம்படுத்த பயிற்சி அளிக்குது. அந்த பயிற்சி பெற்ற பின்பு அந்த பயனாளிகள் சுயமாக தொழில் துவங்கி தங்களை மேம்படுத்திக் கொள்ள இத்திட்டத்தில் உதவுது. தென் நெக்ஸ்ட்டு, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். தேசிய திறன் அபிவிருத்தி குறிக்கோள். தி ஸ்கீம் வாஸ் யூனிவர்சல் in July 2015. The mission aimed at building synergies across the sectors in terms of skill training activities, with a vision to build a skilled India. It is designed to expedite decision making across the sector to provide skills at scale without compromising on quality or speed. இந்த திட்டத்தில் 2015 வருஷத்தில் ஜூலை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பயனாளிகளுக்கு தொழில் சார்ந்த ஆற்றல்கள் பயிற்சிகள் தரப்படுவதோட உடனடியாக மற்றும் தரமான முடிவுகளை எடுக்க பயிற்சி தரப்படுது. அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் பயிற்சி அளித்து இந்தியாவை ஒரு ஆற்றல் வங்கியாக மாற்றுவது இதன் லட்சியமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, சயின்ஸ் ஃபார் ஈக்விட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். விஞ்ஞான அடிப்படையில் அதிகாரமளித்தல் மற்றும் அபிவிருத்தி. ஷார்ட் ஃபார்ம் SEED. SEED aim to provide opportunities to motivated scientists and field level workers to undertake action-oriented, location-specific projects for socio-economic gain, particularly in rural areas. SEED emphasizes equity in development so that the benefit of technology occur to a vast section of the population
particularly the disadvantaged. இந்த விஞ்ஞான அடிப்படை அதிகாரமளித்தல் மற்றும் அபிவிருத்தி. இந்த களப்பணியாளர்கள் அதாவது ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அந்த செயலூக்கம் அளிக்கப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக கிராமப்புறங்களில் ஆரம்பிக்க சமூக பொருளாதார நோக்கம் கொண்ட செயல் திட்டமாகும். ஸோ அது கிராமப்புறத்தில் ஆரம்பிக்க இந்த சமூக பொருளாதார நோக்கம் கொண்ட திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்தில் இந்த நாட்டில் நலிவுற்ற பிரிவு மக்களுக்கு இந்த சயின்ஸு டெக்னாலஜி வளர்ச்சியுடைய பலன்களை கிடைக்க செய்து அது சமத்துவம் பெறுவதற்கு இந்த திட்டம் தலையாய நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் அதர் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம், பிற குறிப்பிட்ட தொழில் முனைவு திட்டங்கள். In order to support and strengthen the startup culture in India, the government has launched various schemes in the past few years. They are follows. இந்தியாவில் பாரம்பரிய பண்பாட்டை ஆதரிக்கவும் வலுப்படுத்தவும் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு ஒரு 5 திட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் Modified Special Incentive Package Scheme MSIPS, திருத்தப்பட்ட சிறப்பு ஊக்கத்தொகை தொகுப்பு திட்டம். The MSIPS scheme provide capital subsidy of 20% in SEZ and 25% subsidy in non-SEZ business units engaged in manufacturing of electronics in the fields of the Internet of Things, aeronautics, aerospace and defense, automotive, renewable energy, non-renewable energy, technology, green technology and monotechnology. ஸோ இந்த திட்டமானது இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு அதாவது SEZ 20% மூலதன மானியமும் சிறப்பு பொருளாதார மண்டலம் அல்லாத அதாவது non-SEZ அந்த இடத்துக்கு 25% மானியமும் பின்னாடி உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்குது. அது அந்த இணையதளங்கள், வானூர்தி மற்றும் பாதுகாப்பு, வாகன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இல்லாத இணைய தொழில்நுட்பம், நுண்தொழில்நுட்பம். ஸோ இதுக்கெல்லாம் இது இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் நியூ ஜென் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர், புதிய தலைமுறை புதுமை புகுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு. அதாவது நியூ ஜென் IEDC. New Gen IEDC provides a limited one-time non-recurring financial assistance to entrepreneurs to up to 25 lakhs in the field of chemicals, technology, hardware, healthcare and life science, aeronautics or aerospace and defense, culture, artificial intelligence, AR or VR, augmented or virtual reality, automotive, telecommunication and networking, computer vision, construction design, non-renewable energy, renewable energy, green technology, fintech, Internet of Things, nanotechnology, social impact, food and beverage, pets and animals, textile and apparel. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய தலைமுறை புதுமை புகுத்தல் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு. இந்த திட்டத்தின் மூலமாக 25 லட்சம் வரை ரசாயன மென்பொருள் தொழில்நுட்பம், உடல் நலம், உயிர், விவசாயம், முதன்மை, செயற்கை நுண்ணறிவு, கணினி, தொலைநோக்கு பார்வை, கட்டுமானம், வடிவமைப்பு, புதுமையை புகுத்தக்கூடிய ஆற்றல்
அல்லது பசுமை தொழில்நுட்பத்தை நுண்பொருள் தொழில்நுட்பம், இணையம் சார்ந்த தொழில் உற்பத்தி, நுண் தொழில்நுட்பம், உணவு மற்றும் பானங்கள், செல்ல பிராணிகள் மற்றும் விலங்குகள், ஜவுளி மற்றும் ஆலை போன்ற தொழில்களுக்கு இந்த நிதி உதவி தரப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், டெய்ரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது பால் பண்ணை தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம். Dairy Entrepreneurship Development Scheme aim at helping entrepreneurs in the field of agriculture, pets and animals, and social impact to set up small dairy farms, and incentives are provided to cover the cost of the required equipment or establishment of the facility. ஸோ இந்த பால் பண்ணை தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தினுடைய நோக்கம் அந்த விவசாயம், செல்ல பிராணிகள் மற்றும் விலங்குகள், சிறிய பால் பண்ணைகளை உருவாக்கக்கூடிய செயல் திட்டங்களும், அது மட்டும் இல்லாமல் அதற்கு கருவிகளை வாங்க நிதி வசதியும் தரப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், சிங்கிள் பாயிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம், SPRS, ஒற்றை புள்ளி பதிவு திட்டம். A great scheme for micro and small enterprise which provides an exemption from payment of earnest money deposit. Under this scheme, the tenders are issued free of cost. இந்த திட்டத்தில் அடிப்படை என்னன்னா பணம் வைப்பிற்கு செலுத்துதலில், அதாவது earnest money deposited, அதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இது நுண் மற்றும் சிறிய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழே அந்த ஒப்பந்தம், புள்ளி வெளியீடு இலவசமாக வழங்கப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ். அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ். The Government of India has set up the Atal Innovation Mission at NITI Ayog in 2016 with the overarching purpose of promoting a culture of innovation and entrepreneurship in the country. This has been set up to provide high-class incubation facilities across various parts of India. In terms of capital equipment, operating facilities, along with sectoral expert for monitoring setups, especially in transport, manufacturing, health, energy, water, agriculture and construction sector. இந்த நாட்டில் புதுமை புகுத்தல் கலாச்சாரத்தை பரப்பிடத்துக்கு மற்றும் பரவலாக தொழில் முறையை வளர்க்கும் நோக்கத்தோடு இந்த திட்டக்குழுவில் அடல் புதுமை மையம், அதாவது அடல் இன்குபேஷன் சென்டரை என்ற பிரிவில் 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி, மக்கள் நல்வாழ்வு, போக்குவரத்து, தண்ணீர், வேளாண்மை, கட்டுமானம் போன்ற துறைகளில் துவங்கப்பட்டு செயல் திட்டங்களை பேணி காத்து வளர்க்கக்கூடிய பணியை இந்த பிரிவு செய்து வருகிறது. These are all the other specific entrepreneurship scheme, பிற குறிப்பிட்ட தொழில் முனைவு திட்டங்கள். Then next topic, steps in promoting an entrepreneurial venture. தொழில் முனைவோர் துறையை மேம்படுத்துவதில் உள்ள படிநிலைகள். First one, selection of the product, பொருள் தேர்வு எதிர்பார்ப்பு. An entrepreneur may select a product according to his aspiration, capacity and motivation after a thorough scrutiny of micro and macro environment of business. He or she may select a brand, new product, or may like to select imitation one, or he or she may improve upon an existing product in terms of additional features like comforts, confidence, ease of operation, lower price, etc. An entrepreneur has to conduct economic viability of the project. அந்த திறன்
உள்நோக்கம் ஆகியவற்றில் அடிப்படை ஒரு தயாரிப்பு ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு அடையாள குறியீடு ஒரு தயாரிப்பு ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஏற்கனவே உற்பத்தி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பொருட்களை அதனுடைய தன்மை, அதாவது கூடுதல் வசதிகள், இடவசதி, எளிதான செயல்திறன், விலையை குறைக்கக்கூடிய போன்றவற்றில் இருக்கக்கூடிய திட்டத்தின் பொருளாதார நம்பகத்தன்மையை தொழில் முனைவோர் ஏற்படுத்த வேண்டும். The next one, selection of form of ownership. உரிமையின் வடிவத்தை தேர்வு செய்தல். Entrepreneur has to choose the form of organization suitable and appropriate for his venture, namely family ownership, partnership and private limited company. Family ownership and partnership forms of organization are suited for existing unified control over the venture, while the company form of organization may be preferred for pooling of more financial resource, managerial and technical skills and business experience for carrying on medium to large venture. The குடும்பம், உரிமை, கூட்டாண்மை, தனியார் வரம்புக்கு உட்பட்ட நிறுவனம் ஆகியவற்றுக்காக அந்த தொழில்முறை அமைப்பை அந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ள உரிமைகள் மற்றும் கூட்டாண்மை வடிவங்கள் ஆகியவை அந்த நிறுவனத்துடைய நிதி உதவி, நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப திறன்கள், வணிக அனுபவங்கள் நிறைவு செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் நிறைவு செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதே சமயத்தில் அந்த நிறுவனத்தின் மீது ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டை கையாளுறதுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தை கட்டுப்பாட்டை கையாளுறதுக்கு ஏற்றதாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், செலக்ஷன் ஆஃப் சைட், இட தேர்வு. Entrepreneur has to choose suitable plot for accommodating his venture. He has 4 options open to him housing his venture. These have been mentioned below. ஸோ அந்த தொழில் முனைவோர் தனது முயற்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பொருத்தமான தொழில் இடத்தை தேர்ந்தெடுக்க வேணும். அதை அவருக்கு இடத்தை தேர்வு செய்த 4 வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லைக் சிட்கோ, சிப்காட், MMDA, TNHB and Directorate of Industries may allot plot to entrepreneur. இந்த மாநில தொழில்துறை கழகங்கள் சிறு தொழில்துறை மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு மாநில தொழில்துறை மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தொழில்துறை இயக்குநரகம் போன்ற தொழில்கள் முனைவோருக்கு இடத்தை அளிக்கிறாங்க. Then entrepreneur can have a factory shed constructed by State Industrial Development Agency. அந்த தனியார் நில மேம்பாட்டாளரால் உருவாக்கப்பட்ட நிலத்தை அந்த தொழில் முனைவோருக்கு, அதாவது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தொடங்க முடியும். Then entrepreneur can start venture in the land development by private developers. அந்த தனி நில மேம்பாட்டாளர் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது உருவாக்கப்பட்ட நிலத்தில் அந்த தொழில் முனைவோர் தொடங்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The next, entrepreneur may buy private land and develop it for industries use. அந்த தொழில் முனைவோர் தனியார் நிலத்தை வாங்கி அதை தொழில்துறை பயன்பாட்டுக்கு உருவாக்கலாம். The next, following things may be considered in the choosing the site, namely இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுல பின்வரக்கூடிய விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். So first one, nearness to native place, சொந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடியது. Incentives provided by the government, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஊக்கங்கள். The nearness to market, சந்தைக்கு அருகில். Availability of labor and raw materials, தொழிலாளர் மற்றும் மூலப்பொருட்கள் கிடைக்கும் தன்மை.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இந்த உள்கட்டமைப்பு வசதிகள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன், டிசைனிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது மூலதன கட்டமைப்பை தீர்மானித்தல். Entrepreneur has to determine the source of financial for funding the venture. He or she may mobilize funds from his own saving, loans from friends and relatives, term loans from banks and financial institutions. அந்த மூலதன கட்டமைப்பை தீர்மானிக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துணிகர நிதிக்கு நிதி அளிப்பதற்கான ஆதாரத்தை அந்த தொழில் முனைவோர் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் சொந்த சேமிப்பு, இருப்பு, நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து கடன், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து காலக்கடன் திரட்ட முடியும். ஸோ இங்கெங்கேருந்தெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபைனான்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், அக்விசிஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நோ-ஹவ், உற்பத்தியை கையகப்படுத்தல் என்பதை அறிதல். Entrepreneur can acquire manufacturing know-how from government research laboratories, research and development divisions of industries, and individual consultants. At time, main unit may supply manufacturing know-how to entrepreneurs starting ancillary units or plant and machinery suppliers may provide this facility to entrepreneurs. Besides, manufacturing know-how can be obtained by foreign technical collaboration. இந்த தொழில்துறை ஆய்வுக்கூடங்கள், இந்த ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு பிரிவுகள் மற்றும் தனிப்பட்ட ஆலோசகர்களிடமிருந்து அந்த உற்பத்தியை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை அறியலாம். சில நேரத்தில் அந்த பிரதானமான இருக்கக்கூடியது அந்த ஆலையில் இயந்திரங்களை அளிப்பவர்கள்ட்ட இருந்து இந்த வசதிகளை பெற முடியும். அது தவிர வெளிநாட்டு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மூலமாகவும் நாம் அதை பெற முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், திட்ட அறிக்கை தயாரித்தல். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் need to be prepared according to the format prescribed in the loan application form of term lending institutions. An entrepreneur can get the report prepared either by technical consultancy organization or by auditors or by consultant by development agencies. This report should cover aspects like source of finance, technical how no, source of labor and raw materials, market potential and profitability. The project report should include the following details. இந்த காலம் கடன் அப்படின்ற வழங்க நிறுவனங்களில் அந்த கடன் விண்ணப்ப படிவத்தில் வடிவமைக்கப்பட்ட வடிவமைப்பின்படி இந்த திட்ட அறிக்கைகள் தயாரிக்கணும். ஸோ ஒரு தொழில் முனைவோர் அந்த தொழில்நுட்ப ஆலோசனையை அந்த நிறுவனம் அல்லது தணிக்கையரால், அதாவது ஆடிட்டர் மூலமாக அல்லது ஆலோசகர் அல்லது மேம்பாட்டு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை பெற முடியும். இந்த அறிக்கையை அந்த நிதியியல், தொழில்நுட்ப அழிவு, உழைப்பு மற்றும் மூலப்பொருட்கள ஆதாரங்கள், சந்தை திறன் மற்றும் லாபத்தன்மை போன்ற அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த திட்ட அறிக்கை பின்வருமாறு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, தொழில்நுட்பம் சார்ந்த சாத்தியத்தன்மை. இட் ஷுட் மென்ஷன் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், மூலப்பொருட்கள் கிடைக்கும் தன்மை. ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி, உற்பத்தி நடைமுறை. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், தரக்கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள். குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ். அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், பவர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி. நீர், மின்சாரம்,
போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வசதிகள் கிடைக்கும் தன்மை. இதெல்லாம் என்ன? டெக்னிக்கல் feasibility. Then next one, economic feasibility, பொருளாதார நம்பகத்தன்மை. It essentially involves completion of demand for domestic and export market, installed capacity of machine, market share, revenue expected, and suitable price structure. இது முக்கியமாக உள்நாட்டில் ஏற்றுமதி சந்தை, இயந்திரங்கள் நிறுவப்பட்ட திறன், சந்தை பங்கு, எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் மற்றும் பொருத்தமான விலை கட்டமைப்பு ஆகியவற்றுடைய தேவைகளை உள்ளடக்கியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்சியல் வயபிலிட்டி, நிதி சார்ந்த நம்பகத்தன்மை. இட் ஷுட் கவர் த ஆஸ்பெக்ட் லைக், இது பின்வரக்கூடிய அம்சங்களில் உள்ளடக்கி இருக்கு. என்னென்ன? நான் ரெக்கரிங் காஸ்ட் such as land and building, plant and machinery, etc. நிலம் மற்றும் கட்டிடம், ஆலை மற்றும் இயந்திரம் போன்ற திரும்ப நிகழா செலவுகள். Then recurring expenses like wages, salaries and overheads, etc. இந்த கூலி, சம்பளம், மேல்நிலை செலவு போன்ற திரும்ப நிகழும் செலவுகள். The next, probable cost of production, உற்பத்தி சாத்தியமான செலவுகள், உற்பத்திக்கு சாத்தியமான செலவுகள். Then next, profit on expected sales, எதிர்பார்க்கப்பட்ட விற்பனையில் லாபம். இதெல்லாமே என்ன? ஃபினான்ஷியல் வயபிலிட்டி, நிதி சார்ந்த நம்பகத்தன்மை. Then next one, managerial competency, நிர்வாக திறமை. Entrepreneur has to include the mechanism for managing the venture and the project report. In the case of small size venture, the owner or partners may take care of managerial activities, while a team of managerial personnel is to be brought in for manning various managerial positions across different level of management in the case of corporate form of organization. He has to provide details of the organizational structure contemplated in the project report for implementing the venture. இந்த நிர்வாக திறமை அப்படின்றது அந்த தொழில் முனைவோர் திட்டக்கையில் துணிகரத்தை நிர்வகிப்பதற்கான பொறிமுறையை கொண்டிருக்க வேண்டும். அந்த சிறிய அளவிலான விஷயத்தில் உரிமையாளர்கள் அல்லது பங்குதாரர்கள் மேலாண்மையான நடவடிக்கைகளை கவனித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நிர்வாக அமைப்புகளில் நிர்வாகத்தில் பல்வேறு நிர்வாக மேலாண்மையில் அந்த நிலைகளில் பல்வேறு நிலைகளில் நிர்வகிப்பதற்கு நிர்வாக அதிகாரிகள் அந்த குழுவை கொண்டு வர வேண்டும். அந்த நிறுவனத்தை செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருந்த நிறுவன அமைப்பை விவரங்களை அவர் வழங்க வேண்டும். நிறுவனத்தோட அமைப்பையும் விவரங்களையும் அவன் வழங்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், தற்காலிகமான பதிவு சான்றிதழ். Entrepreneur has to apply for provisional registration on certificate. It will be issued to entrepreneur after the fulfillment of certain condition for a period of 1 year, subject to renewal of 2 periods of 6-month duration. If an entrepreneur is not able to commence production beyond the extension period, further extension will not be granted. நெக்ஸ்ட் என்ன? தற்காலிகமான பதிவு சான்றிதழ். அந்த தொழில் முனைவோர் தற்காலிக பதிவு சான்றிதழை விண்ணப்பிக்க வேணும். அந்த தொழில் முனைவோர் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் 1 வருட காலத்திற்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கிற அடிப்படையில் தரப்படும். அந்த தொழில் முனைவோர் நீட்டிப்பு காலத்திற்கு பிறகும் இந்த உற்பத்தியை தொடங்க முடியாவிட்டால் மேலும் நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க ரெனியூவல் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது என்ன ஆகிடும்? க்ளோஸ் ஆகிடும், எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு,
permanent registration certificate, நிரந்தர பதிவுச் சான்றிதழ். Once the venture has commenced production or when it is ready to commence production, it is eligible to get permanent registration certificate. இந்த உற்பத்தியை ஆரம்பித்தோடனே அல்லது அந்த உற்பத்தியை தயாராகிட்டா அதை நிரந்தர பதிவு சான்றிதழை பெறத்துக்கு தகுதியுடையவராக இருப்பார். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாச்சுட்டரி லைசன்ஸ், சட்டப்பூர்வ உரிமம். Entrepreneur has to obtain municipal license from the authority concerned. Then the entrepreneur has to register the unit with the central and sale tax department. If a unit comes within the provisions of Factories Act, he or she has to register it with Inspector of Factories or it has to register the unit under the Shop and Establishment Act. அந்த சட்டப்பூர்வமான உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்டேருந்து அந்த நகராட்சி உரிமம் பெற வேண்டும். பிறகு அந்த தொழில் முனைவோர் உற்பத்தி அலகை அந்த மத்திய அல்லது விற்பனை வரித்துறையிடம் மத்தியத்துலேயும் விற்பனை வரித்துறையிலையும் பதிவு செய்ய வேண்டும். சென்ட்ரல்லையும் சேல்ஸ் டேக்ஸ்லேயும் அவங்க பதிவு செய்யணும். ஒரு தொழிற்சாலை அந்த சட்டத்தின் விதிமுறைக்கு வந்தால் அவர் அல்லது அது தொழிற்சாலை கண்காணிப்பாளரிடம் பதிவு செய்ய வேண்டும் அல்லது அந்த கடைகள் மற்றும் அந்த ஸ்தாபனத்தை சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். தென் நெக்ஸ்ட்டு பவர் கனெக்ஷன், மின் இணைப்பு. Entrepreneur has to make application to Assistant Divisional Engineer of State Electricity Board for power connection after paying security deposit and fulfilling the official formalities prescribed. அந்த தொழில் முனைபவர்கள் அந்த மின் இணைப்புக்கான விண்ணப்பத்தை பாதுகாப்பு வைப்பு தொகையை செலுத்தி அந்த அலுவலக முறைமைகளையும் நிறைவேற்றி மாநில மின்சார வாரியத்தின் உதவி அந்த கோட்ட பொறியாளரிடம் என்ன பண்ணணும், நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ், நிதி ஏற்பாடு. Entrepreneur requires two types of finance, namely long term and short term. While long term requirements are needed for acquiring fixed assets, short term requirements are meant for meeting working capital needs. Entrepreneur has to bring in promoters' contribution prescribed by financing agencies. அந்த தொழில் முனைவோருக்கு 2 விதமான நிதி தேவைப்படுது. அது நீண்டகால நிதி மற்றும் குறுகிய கால நிதி. அந்த நிலையான சொத்தை பெறுவதற்கு நீண்டகால நிதி தேவைப்படுது. நடைமுறை மூலதனம், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறுகிய கால நிதி தேவைப்படுது. அது தொழில் முனைவோர்கள் அந்த ஆண்டர்பிரினர்ஸ் அந்த நிதி நிறுவனங்களால் பரிந்துரைக்கப்பட்டு அந்த தொடக்க மூலதனத்தை அதாவது சீட் கேபிட்டலை கொண்டு வர வேணும். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் இன் ப்ரமோட்டிங் அண்ட் என்டர்பிரனோரியல் வெஞ்சர், தொழில் முனைவோர் துறையை மேம்படுத்துவதில் உள்ள படிநிலைகள். Then next, now we completed the chapter 25. Dear students, thank you for listening my class. We will meet in next class.